श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति अस्मद्गुरुभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 24வது நாள் இன்றைய நாள் பாசுரம். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்றுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே எத்திப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய். அதி ஆச்சரியமான திருப்பாவையில் திருப்பல்லாண்டு என்று கொண்டாடக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பாசுரமாக இருக்கு. எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி கொடுத்தாரோ, அவருடைய புதல்வியான நம் கோதாநாச்சியார் பெருமாளுக்காக கண்ணனுக்காக பாடிய பல்லாண்டு இந்த 24வது பாசுரம், 5வது காட்சியினுடைய 4வது பாசுரம். இதற்கு முன் பாசுரத்தில் அழகா காம்பீரியமா வந்து அந்த சிம்ஹாசனத்தில் உட்காரணும்னு கேட்டுண்டா, அப்படி வந்து உட்கார்ந்த உடனேவே அந்த கண்ணனுடைய வீர தீர பராக்கிரமங்கள்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து கொடுத்தான். உடனே நாம பல்லாண்டு பாடணும் அப்படின்னு சொல்லி பாடினதுதான் இந்த 24வது பாசுரம். அதையும் திருவிக்ரம அவதாரத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஏன்னா இருக்கிற அவதாரங்களிலேயே ரொம்ப 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 சிரேஷ்டமான அவதாரம் திருவிக்ரம அவதாரம். அந்த திருவிக்ரம அவதாரத்தை கொண்டாடும்படியாக அந்த திருவடியால் இந்த 3 உலகங்களையும் அளந்து நம்மை ரட்சித்தாரே, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பித்து சென்று அங்கு அந்த இலங்கைக்கு சென்று வென்ற அந்த மிடுக்குக்கு, அதாவது எதிரியின் இடத்திற்கே சென்று போய் ஜெயிக்கக்கூடிய அந்த மிடுக்கை உடையவர் பெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த மிடுக்குக்கு பல்லாண்டு அப்படின்னு பாராட்டி, அடுத்து பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அந்த மாட்டு வண்டி சக்கர வடிவில் வந்து அந்த சகடாசுரனை உதைத்த அந்த புகழுக்கு பல்லாண்டு அப்படின்னு கொண்டாடி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. இந்த இடத்தில் 2 அசுரர்களை வீழ்த்திய அந்த பெருமையை கூறப்படுகிறது. அதாவது கன்றுக்குட்டி வடிவில் வந்த வத்சாசுரனை, விளாம்பழம் வடிவில் இருந்த கபிதாசுரனை வீழ்த்தியது. இப்படி ஒரு அசுரனை கொண்டு இன்னொரு அசுரனை வீழ்த்தியது அந்த கடலினுடைய பெருமை. அந்த கடலுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு கொண்டாடி, குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி, ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அந்த இந்திரனுடைய மமகாரம் அகங்காரம் தொலையும்படி 7 நாட்கள் அந்த குடையாக அந்த கல்லை எடுத்துக்கொண்டு கல்லெடுத்து மாறி காத்த அந்த கை, அந்த குணத்திற்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி, வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுமே உன்னுடைய கையில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலுக்கு பல்லாண்டு என்று என்றென்றுமே சேவகம் ஏத்தி நாங்கள் மீண்டும் 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 உன்னுடைய அந்த வீர தீர பராக்கிரமங்களை நன்றாக பாடி பாடி பறையை பெறுவதற்காக இன்றியாம் வந்து இருக்கிறோம். இரங்கேலோ ரெம்பாவாய், உன்னுடைய மனம் இறங்கி எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி பெருமாளிடம் அந்த பறையை கேட்பதற்காக வந்துள்ளோம் என்று கூறும்படியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. இதனுடைய பதவுரை எடுத்துட்டாலும் சரி, சூக்ஷ்மமான விஷயங்கள் எடுத்துட்டாலும் சரி, பெருமாளினுடைய வீர தீர பராக்கிரமங்களை கொண்டாடக்கூடிய வகையில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. இதில் நாம 3 ஸ்லோகங்களை கொண்டு, பஞ்சஸ்தவனத்தில் 3 ஸ்லோகங்களை கொண்டு நாம இந்த பராக்கிரமங்களை நாம் அனுபவிக்க போறோம். அதுவும் பிரத்யேகமாக குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி, அந்த குணத்தை போற்றக்கூடிய வகையில் பல்லாண்டு பல்லாண்டு என்று போற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம். அதை 2 ஸ்தவங்களை கொண்டும், அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி என்று அந்த திருவடிகளுக்கு போற்றி பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்தவத்தை கொண்டும் நாம அனுபவிக்க போறோம். முதலில் அதிமானுஷ ஸ்தவத்தில் 44வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவத்தை தொடங்கலாம். गोपालपोतकतया निवृतं दरिद्रीम् आवस्तु काम इव सन्नपि बाल्यलौल्यात् ऐन्द्रं निहत्य महमद्रिमतो दधानः किं तस्तिषे सुरगणाय सवासवाय. ஆயர்த்தம் கொழுந்தாய் தோன்றியவர் பெருமாள் கண்ணனாக அவதரித்தார். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்திரனுக்காக தொன்று தொட்டு எடுக்கப்பட்ட அந்த விழா,
அந்த விழாவை தடுத்ததோடு இல்லாமல் அதற்கு அவன் கோபித்து கொண்டு என்ன பண்ணான்? புஷ்கலாவர்த்தகாதிகளான 8 மேகங்களை கொண்டு பெருமழை பொழிய அவனுடைய கொட்டத்தை அடக்கினார் பெருமாள். எப்படி அடக்கினார்? 7 ராத்திரிகள் கோவர்தனம் என்னும் வெற்பை கொடையாக தாங்கி அருளினீர். இப்படி மனிதனாய் தோன்றியவன் மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இது அதிமானுஷ ஸ்தவத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனால் செய்யக்கூடிய விஷயமா இது? அதுவும் ஒரு பாலகனாக இருந்து கொண்டு மாமலையை தாங்கிய விதம் இது நம்பக்கூடிய விதத்தில் அமைய பெற்றிருக்கா? இது அதிமானுஷ லீலைகள் தானே அப்படின்னு இந்த இடத்துல கொண்டாடப்படுகிறது. இதுல என்ன விஷயம் அனுபவிக்கிறார் அப்படின்னா, இப்படி பெருமாள் 7 நாள் அந்த மலையை தாங்கி பிடித்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஆயர்கள் அப்புறம் தன்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாலா, நீ மனுஷனா இல்ல தேவனா? இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமங்கள்லாம் செய்யறியே, சொல்லு கண்ணா சொல்லு கண்ணான்னு ரொம்ப அவனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலாம். உடனே கண்ணனுக்கு கோவம் வந்துடுத்தான். அச்சுச்சோ, நம்மளுடைய சௌலபிய சௌஷல்யாதிகள்லாம் இப்ப மறைஞ்சு போயிடுதே, பரத்துவம் ஓங்கி நிக்கிறதே, இவா எல்லாருக்கும் இப்ப என்ன தேவன்னு சொல்லி என்ன ஒதுக்கிடுவாளா? இப்ப என்னுடைய பரத்துவத்தை பார்த்து என்ன ஒதுக்கிடுவாளா அப்படின்னு சொல்லி கோச்சுண்டாராம். நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கோச்சுண்டு அந்த சௌலபிய சௌஷல்யாதிகளை நல்ல பறக்க காமிக்கணும்னு ஆசைப்பட்ட இடமா. இருந்தாலும் உன்னுடைய அதிமானுஷ லீலைகளை மறைக்க முடியுமா அப்படின்னு தான் இந்த இடத்துல ஆழ்வான் கேட்கிறார். அதுவும் இந்த மலையை தூக்கி பிடித்த ஒரு அதிமானுஷ லீலையானது நீ என்னதான் மனுஷனாக பிறந்து வந்துன்னு எவ்வளோ விஷயம் சொன்னாலும் இது அதிமானுஷ லீலைகள் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்போ ஸ்லோகத்தில் எப்படி அனுபவிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். கோபால போத்த கதையா, அந்த கோபகுமாரனாய் கோப்பர்களின் அந்த கொழுந்தாய் விளங்கக்கூடியவன் கண்ணன். நிபிருத்தம் தரித்திரம், இந்த பூமியில் ஆவஸ்து காம இவ சன்னபி, இந்த பூமியில் வகிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பெருமாள் இந்த கோபாலனா இந்த இடத்தில் கோபால கொழுந்தாக வந்து அவதரித்தீர். உன்னுடைய அந்த பால்ய லவ்லியாத், இளம்பிள்ளை குறும்பால் நீ செய்த லீலைகள்ல ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு 3வது வரியில ஆரம்பிக்கிறார். என்னது? ஐந்திரம் நிகத்திய. ஐந்திரம் என்றால் அந்த தேவேந்திரனுடைய அந்த கர்வத்தை அடக்கக்கூடிய வகையில் அந்த அவனுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழாவை தடுத்து, நிகத்திய என்றால் தடுத்து, அந்த தேவேந்திரனுக்கு எடுக்கப்பட்டிருந்த அந்த விழாவை தடுத்து, மகம் அத்ரிமதோ ததானக, கோவர்தனகிரியை எடுத்தவனாய், மகம் அத்ரிமதோ ததானக என்றால் அந்த கிரியை எடுத்தவனாய், கிம் தஸ்திஷே சுரகனாய சவாசவாய, எப்படி அதை தடுத்து நிறுத்தி நீ அந்த கோவர்தமலையை தாங்கி பிடித்து தன்னை இன்னாரென தேவர்கள் குழாத்திற்கு யாருக்குமே தெரியாதபடி, இந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியாதபடி நீ இருக்குன்னு நினைச்சண்டியா? கிடையவே கிடையாதே. இன்னாரென தேவர் குழாத்திற்கள் அனைவர்களுக்குமே, இந்திரன் உள்ளிட்ட அனைவருக்குமே இன்னார் என காட்டி நின்றருளி நீர். எதற்காக? அந்த கோவர்தன மலையை எடுத்து தாங்கி இன்னார் என அவளுக்கு காமிச்சு கொடுத்தே. கிம் தஸ்திஷே சுரகனாய சவாசவாய, எதற்காக காட்டி நின்றருளி நீர் அப்படின்னு கேக்குறா. அதாவது இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் மனுஷனால செய்ய முடியுமா? அப்ப அவளுக்கே தெரியும்ல, தேவர் குழாங்களுக்கும் தெரியும், இந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும் இது மனுஷனால செய்ய முடியாதுன்னு தெரியும். இருந்தும் நீ மனுஷனா பிறந்து வந்திருக்கேன்னு சொல்லிண்டே இப்பேற்பட்ட அந்த அதிமானுஷ லீலைகள்லாம் எதற்காக செய்தீர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதனுடைய எதற்காக செய்தீர் இங்க அதிமானுஷ லீலைகள்னு சொல்லி இந்த இடத்துல முடிச்சுடுறார். ஆனா நாம இப்போ அடுத்து அனுபவிக்க போற சுந்தரபாகு ஸ்தவத்துல இதற்கான பதில் இருக்கு. எதற்காக இப்படி அவளுக்காக நீ வந்து இப்படி மலையை தாங்கி பிடித்து எதற்காக உன்னுடைய அதிமானுஷ லீலைகளை பறக்க அவளுக்கு தெரியும்படி நடந்துண்ட அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். இதை நாம சுந்தரபாகு ஸ்தவம் 112வது ஸ்லோகத்தை கொண்டு நாம அனுபவிக்க போறோம். गुहितस्व महिमापि सुन्दर त्वं व्रजे किमिति शक्रमाक्रमीः सप्तरात्रमदधाश्च किं गिरिं पृच्छतश्च सुहृदः किमकृदः. ரொம்ப அழகாக இதுல கோவர்தன விருத்தாந்தத்தை சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது எதற்காக இந்த மலையை தாங்கி பிடித்தீர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆழ்வான் கேட்கிறார். என்ன, அதற்கு முன்னாடி சில விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. எப்படின்னா, போகி என்பது இந்த இந்திர விழாவை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அதை தேவரீர் தடுத்து
எதற்காக தடுத்து நிறுத்தினீருங்கிறதுக்கான பதிலும் தெரியும். அதே மாதிரி இந்திரனுக்கு எதற்கு உன்னுடைய அந்த பரத்துவ அந்த விஷயங்களை எல்லாம் காமிச்சு கொடுத்தீர், கல்லெடுத்து மாறி காத்த கை அப்படின்னு. ஒரு மனுஷனால இது முடியுமா அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். இன்னொன்னு, ஒரு பாலகனால இது முடியுமா அதையும் யோசிக்கணும். அதுவும் ஒரு பாலகனால மலையை தாங்கி பிடிக்க முடியுமா? முடியாது. அதுவும் 7 நாள் தொடர்ந்து தாங்கி பிடிக்க முடியுமா? இப்படி எதுவுமே நம்பும்படியாக எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி நம்பும்படி உள்ளது இதெல்லாம் அப்படிங்கறத உன்னுடைய பரத்துவம் காமிச்சு கொடுத்துடுத்தே. இந்த அதிமானுஷத்தை கண்ட நண்பர்கள்லாம் உன்கிட்ட கேள்வி கேட்டா, எதற்காக கிருஷ்ணா இப்படி பண்ற, நீ தேவனா மனுஷனா, என்ன உண்மையை சொல்லுன்னு கேட்டா. அப்ப அவள்கிட்ட கோச்சுண்ட, உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதிகள் தான் தெரியணும் அவளுக்குங்கிறதுக்காக உன்னுடைய பரத்துவத்தை மறைச்சுண்டு நீ அவள்கிட்ட நண்பர்களாவே இருந்த கடைசி வரைக்கும். ஆனா உன்னுடைய பரத்துவமானது அந்த தேவேந்திரனுக்கு நன்னா வெளிப்பட்டது. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்ற, தேவதாந்திர ஆராதனம் தேவையில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் பெருமாள் எடுத்த ஒரு அதிமானுஷ லீலையாம் இந்த கோவர்தனகிரியாக தாங்கி பிடித்தது. குன்று குடையாய் எடுத்த குணம் எதற்காக அப்படின்னா தேவதாந்திர ஆராதனம் தேவையில்லை அப்படிங்கறது தான் இங்க பெருமாள் நிலைநாட்டி இருக்காராம். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை கொண்டு நாம் அனுபவிப்போம். கூஹிதஸ்வ மகிமாபி சுந்தர, சோலைமலை அழகரே, சுந்தர தோளுடையான் தான் முன்றொரு காலத்தில் கண்ணனாக அவதரித்தான் அப்படின்னு நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? இங்கேயும் அதுதான் சொல்றார். சுந்தர தோளுடையானே, பல பெருமைகள் உடைய தேவரீர் அன்றொரு காலம் நீ கிருஷ்ணனாக அவதரித்தீர். உன்னுடைய அந்த பெருமைகளையெல்லாம் மறைத்து கொண்டு, கூஹிதஸ்வ மகிமாபி என்றால் பல பெருமைகளையெல்லாம் மறைத்து கொண்டு நீ கிருஷ்ணனாக அவதரித்தீர். சுந்தர த்வம் விரஜே கிமிதி சக்கரமாக்ரமீஹி, அதாவது பண்டு ஆயர்பாடியில், சுந்தர தோளுடையானே நீ ஆயர்பாடியில் சக்கரமாக்ரமீகி என்றால் இந்திரனுக்கு எடுக்கப்பட்ட அந்த விழாவை தடுத்தீர். ஆக்ரமீகி என்றால் ஆக்கிரமிக்கிறது, அந்த விழாவை தடுத்தீர். தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சப்தராத்திரம் அப்படின்னா 7 நாட்கள், அததாஷ்ட கிம் கிரிம், அதை ஏன் தாங்கி பிடித்தீர்? சுந்தர தோளுடையானே சொல்லுங்கோ, எதற்காக 7 நாள் தாங்கி பிடித்தீர் அதை? பிரிச்சதஷ்ட சுகிருத கிமக்ருதக, நீ யார், தேவனா அப்படின்னு உன்னுடைய சுகிருத உன்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டா. அப்ப அவள்கிட்ட கோச்சுண்ட, கிம் கிருதக அப்படின்னு கோச்சுண்ட அவள்கிட்ட. நான் கண்டிப்பா தேவனும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நான் உங்களுள் ஒருவன்னு சொல்லி சொன்னேன். எதற்காக அப்படிங்கறதுக்கு இங்க ஆழ்வான் சூக்ஷ்மமா சொல்றார். தேவதாந்திர ஆராதனம் தேவையில்லை என்பதை விளக்குவதற்காகவே பெருமாள் அதை அன்னைக்கு பறக்க பண்ணி காமிச்சீர் எல்லாருக்காகவும். அதை எடுத்து சொல்லி அவனுடைய அகங்கார மமகாரத்தையும் அடக்கி உன்னுடைய சௌலபிய சௌஷீல்யாதிகளை எல்லாம் பறக்க அவளுக்கு தெரியும்படியும் செய்தீர் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய சுந்தரபாகுஸ்தவத்தினுடைய 112வது ஸ்லோகமாக இருக்கு. ஆக அதிமானுஷஸ்தவம் 44ம் சுந்தரபாகுஸ்தவம் 112வது ஸ்லோகமும் ஒரே விஷயம்தான் பேசப்படுகிறது. எதற்காக குன்று குடையாய் எடுத்தாய் அப்படின்னு கேட்கிறார். அதற்கான காரணம் அதி அழகாக அனுபவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நாம வைகுண்டஸ்தவத்தில் 71வது ஸ்லோகத்தில் நாம அனுபவிக்க போறோம். 71வது ஸ்லோகத்தில் அன்றைய உலகம் அளந்தாய் அடிப்போற்றி அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்பேற்பட்ட திருவடியானது அடியேனுடைய சிரசை என்று அலங்கரிக்க போகிறது. திரிவிக்ரமாவதாரத்தில் அளந்த அந்த திருவடியானது அடியேனுடைய சிரசை, அதாவது நம் அனைவரையும் மனதில் வைத்துக்கொண்டு நம் அனைவரையும் எப்பொழுது அந்த திருவடியானது அலங்கரிக்க போகிறது அப்படின்னு கேட்கக்கூடிய விதத்தில் இந்த ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறார்? இது வைகுண்டஸ்தவத்தின் 71வது ஸ்லோகம். த்ரைவிக்ரம க்ரம கிருதாக்ரமண த்ரிலோகம் உத்தம் சமுத்தம மனுத்தம பக்தி பாஜாம் நித்யம் தனம் மம கதாஹி மதுத்தமாங்கம் அங்கீகரிஷ்யதி சிரம் தவ பாத பத்மம். த்ரைவிக்ரம க்ரம கிருதாக்ரமண த்ரிலோகம், உலகளந்த உத்தமனினுடைய திருவடி. எப்பேற்பட்ட திருவடி இல்லையா? அன்று தன்னுடைய திருவடிகளால் 3 உலகங்களையும் அளந்து காட்டிய திருவடி. அதுதான் முதல் வரிகளில் சொல்லப்படுகிறது. த்ரிலோகம்னா 3 லோகத்தையும் அளந்த கிருதாக்கிரமண த்ரிலோகம். அப்பேற்பட்ட திருவடி திரிவிக்ரமனுடைய திருவடி.
உத்தம் ச உத்தமம் அனுத்தம, அதாவது பத்துடை அடியவர்களுக்கு எது எது ரொம்ப ரொம்ப பிரீத்தி, எதை எதிர்பார்க்கிறார்கள், உத்தமர்கள்லாம் எதை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா, அந்த திருவடியை தன்னுடைய தலையானது எப்பொழுது சிரசில் தாங்க போகிறது அப்படிங்கிறா. உயர்ந்த தலை அலங்காரமாக எப்பொழுது விளங்க போகிறது, அந்த திருவடியானது எப்பொழுது என்னுடைய சிரசோடு சம்பந்தம் பெற்று என்னுடைய சிரசானது என்று அலங்கரிக்க போகிறது அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா நித்தியம் தனம், அதுதான் நீங்காத செல்வம். ஒவ்வொரு அடியவனுக்கும் பத்துடை அடியவர்களுக்கான நீங்காத செல்வம் அந்த திருவடி மட்டும்தான். மமகதாகி மதுத்த மாங்கம், அதுதான் தேவருடைய திருவடி. அந்த திருவடியானது அனைவருடைய சிரசையும் அலங்கரிக்க வேண்டும், அதுதான் நீங்காத செல்வமுமாக இருக்க வேண்டும். அங்கீகரிஷ்யதி சிரம் தவ பாத பத்மம், எப்பொழுது ஏற்றுக்கொள்ள போகிறது என்னுடைய சிரசானது அந்த திருவடியை நிலையாக நிரந்தரமாக பாத பத்மம் எப்பொழுது அதை ஏற்க போகிறது அப்படின்னு, பெருமாளினுடைய திருவடிக்கு பாத்திரமாக வேண்டும் என்னுடைய சிரசு அப்படின்னு கேட்கக்கூடிய அதி ஆச்சரியமான 71வது ஸ்லோகமாக இருக்கு. ஆக இன்னைக்கு நம்ம அனுபவிச்சது திருப்பாவையில பல்லாண்டு பாசுரமாக அனுபவிச்சோம். அதை அனுபவிக்கக்கூடிய பஞ்சஸ்தவங்களாக குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றிக்கு 2 ஸ்தவங்களை அனுபவித்து, அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி அதே திருவடியானது நம் அனைவருடைய சிரசையும் என்று அலங்கரிக்க போகிறது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் ஆழ்வான் நம்மை பிரதிபலிக்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாளைக்கும் நம்ம திருப்பாவை பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.